ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு 3 வகை அன்னாசி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அனானாஸ் லுசிடோஸ் அப்படிங்கிற ஒரு பழம். அது வந்து ரெட் கலர்லேயும் இருக்குது, க்ரீன் கலர்லேயும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு டைப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசிட்டஸ், அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டரிட்டஸ்னு கூட சொல்லுவாங்க. அதை இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் லோப் அப்படிம்பாங்க. அது வந்து அதிக சுகர் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பிளான்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சிங்களேன், ஒரு அந்த அனானாஸ் லுசிடஸ்ங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரிகட்ட டைப்பில் இருக்குது. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஸ் கலராகவும் நடுவில் வந்து க்ரீனாகவும் இருக்குது. 2 கார்னர்லேயும் வந்து ரோஸ் கலரில் இருக்குது, நடுவில் க்ரீனாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லுசிடோஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாகவும் இருக்குது. இதுலேயே வந்து இப்போ பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர்லேயும் இருக்கும், இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர், அதாவது எல்லோ கலர்லேயும் இருக்கும். இதுலேயே வந்து இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், புதுசாக வர பூ மட்டும் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா பழத்தை பார்த்திங்கன்னா கருநீல கலர்லேயும் இருக்கும், பச்சை கலர்லேயும் இருக்கும். இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த பழத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து முள்ளெல்லாம் சின்னதாக இருக்குது. ரொம்ப ஒரு சில இதில் முள்ளே கிடையாது, அதாவது பின்லெஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் வந்து இப்போ இதோட செடியை பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், தாழை செடி மாதிரி இருக்குது. அதுலேயும் முள் வந்து கம்மியாக இருக்குது, சிலதில் முள்ளே இல்லை. அந்த செடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதெல்லாம் கையை வச்சோம்னா முள் குத்திடும், இதில் எல்லாம் முள்ளே கிடையாது. இது வந்து ஸ்பின்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கிட்டனே தெரியுது, நல்லாவே ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியுது, அதில் வந்து முள்ளே கிடையாது. பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான். அந்த செடியை ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா நடுவில் பச்சையாகவும் அந்த கார்னரில் வந்து ரோஸ் கலராகவும் இருக்குது. அதாவது அந்த புதுசாக வர லீப்பு. ஏற்கனவே உள்ள லீப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா நடுவில் பச்சையாகவும் கார்னரில் பார்த்திங்கன்னா 2 சைடும் மஞ்சளாக இருக்குது. இது வந்து வெரிகட்ட டைப்பில் இருக்குது. இதுலேயும் வந்து முள் சின்னதாக தான் இருக்குது, நம்ம ஊர் மாதிரி இது இல்லை. இதுலேயே வந்து நிறையா பழத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்குது. இதுலேயே ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, இது க்ரீன்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பிளான்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இந்த லுசிடோஸ் அப்படிங்கிறது, இது ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்குது, செடியே ரெட்டாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அதில் உள்ள பழமும் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் வித்தியாசமான பழம். இந்த தாழை மாதிரி இருக்குதுன்னு சொன்னல, இதை நீங்கள் வந்து நான் கையில் வந்து பிடிச்சி பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த செடி. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா வெறும் தாழை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரிஜினல் பைனாப்பிள் மாதிரியே தெரியல. ஆனால் இதுலேயும் வந்து எல்லாம் வந்து ஒரு ஹைப்ரிட் ரகம் தான். பார்த்திங்கன்னா தெரியுது, கையை வச்சு தித்தினோம்னா அதில் வந்து ஒரு சில இதில் பின் இருக்குது, ஒரு சில பின் இல்லைஸு அப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இப்போ இது நம்ம ஊர் மாதிரியே அன்னாசி மாதிரியே இருக்குது, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா அதில் வந்து கலர் வெரிகட்ட டிசைனில் இருக்குது பாருங்கள். புதுசாக வந்து ஹைப்ரிட் ரகம் இது நம்ம ஊர்லேயே இன்னொன்று ரகமும் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அடி வந்து அகலமாகவும் முனி வந்து குறுகலாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும். அதில் வந்து நிறையா டைப் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா தெரியுதா, நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வகை அன்னாச்சி பார்த்திங்கன்னா சிலது வந்து வெளில வந்து எல்லோ கலராகவும் உள்ளே வந்து ஒரு மஞ்சள் கலராக அதே கலரில் இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா இதில் ரெட் கலராக இருக்கிறது, உள்ளேயும் ரெட் கலராக இருக்குது. அந்த செடியை பார்த்திங்கனாலே தெரியும். இந்த பொதுவாகவே வந்து பைனாப்பிள் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா சீசன் பிளான்ட் தான். இது வந்து சீசனுக்கு மட்டும் தான் காய்க்கும், ஒரு டைம் தான், வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காய்க்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லுசிடோஸுங்கிறது வந்து பழம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுலேயே வந்து பல வகையாக இருக்குது. அதே இந்தியாவிலேயே நம்ம இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக வகையில் இருக்குது. இது வந்து நம்ம சிங்கப்பூர் போர்ட் கேனிங் பார்க்கில் வந்து இதை பார்த்தோம். இதுலேயே 3-4 டைப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, நான் பார்த்ததில் வந்து இந்த முள் இல்லாத செடி, அதாவது பைனாப்பிள் செடியில் முள் இல்லாதது, அன்னாசி பழ செடியில் அந்த பார்த்திங்கன்னா கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து முள்ளே கிடையாது. சந்தேகமாக இருந்துட்டு தான் அன்னாசி செடியானு பார்த்தேன். அதில் காயெல்லாம் காய்ச்சிருந்து ஒரு சிலதில். நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிளான்ட்டை முதல் டைமாக பார்க்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.